அதாவது பிரசாத் எப்படின்னா சில்லுன்னு இருந்தா சாப்பிட மாட்டான், காரமா இருந்தா சாப்பிட மாட்டான், சூடா இருந்தா சாப்பிட மாட்டான். அது ஒரு மாதிரி இருக்கணும், அப்பதான் சாப்பிடுவான். பேன் பண்ணுங்க அவருக்கு. என்ன ஒத்து நான் சொல்லும் போது எங்க போனேன்? அப்படிதான் கண்ணுல வரணும் அப்படின்னா சைக்கோ. ஆக்சுவலா இது நம்ம நூடுல்ஸ் இன்னும் காரமா இருக்கிறதுக்காக இப்படி பச்சை மிளகா இது காஞ்ச மிளகாய் போட்டு தண்ணியில் பாயில் பண்ணுறோம் இல்லையா, இந்த தண்ணியில் நூடுல்ஸை போட்டு பாயில் பண்ணால் இன்னும் சூப்பராக இருக்கும். எரியுது, கேட்கும் போதே எரியுது எனக்கு. அம்மா வாயு நெருப்புல வச்சு ப்ராக்டிஸ் பண்ணி சரியா போயிடும். எனக்கு கையில எல்லாம் சூடு தெரியறது இல்லை இப்போ. எக்ஸ்கியூஸ் மீ ப்ளீஸ். சாஸ் ரெடி ஆயிடுச்சு. சாஸ் இல்லை, ரெட் சில்லி பேஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. ஆமா அதுதான் அப்படியே உட்கார வச்சே முடிச்சிருங்க, நான் ஏதும் முடியல. துன்பத்தையும் ஏத்துக்கிட்டதுக்கு டேய். Welcome back to your tastefully with Divya and Chef YKU. Okay, இன்னைக்கு வந்து ஒரு சூப்பரான எபிசோட். என்னன்னா ஒரு சேலஞ்ச் எபிசோட். கரெக்ட்டா? ஆமாக்கா. இதுக்கும் எனக்கும் சம்பந்தமே கிடையாது. நான் இதுக்கு ரெடியும் கிடையாது. ஆனா என்ன ஃபோர்ஸ் பண்ணி இங்க வந்து குடிடா நிறுத்தி வச்சிருக்காங்க. இன்னைக்கு நம்ம வந்து ஸ்பைசி நூடுல் வந்து நம்மளே குக் பண்ணி அதாவது நமக்கு நம்மளே சூனியம் வச்சு அந்த சூனியத்து மேலேயே நம்ம போய் உட்கார போறோம். அந்த மாதிரியான ஒரு எபிசோட். இவர் சமைக்க, நாங்க 2 பேரும் சேலஞ்ச் பண்ணி சாப்பிட. இன்னைக்கு பாத்துறலாம் யார் பண்றாங்க. ஜாலியா ஐயோ அமோகமா இருக்கும். நாளைக்கு பாருங்களேன், எல்லாரும் இன்ஸ்டாகிராம் அப்டேட் பண்றோம். என்னென்ன ஆச்சு, யார் யாருக்கு எங்க பிச்சுக்கிட்டு போச்சு அப்படின்றத நாங்க உங்களுக்கு அப்டேட் பண்றோம். So what are we doing today? Spicy noodles. அத சொல்லிட்டீங்க. Okay. சொல்லிட்டேன். ஓகே, ஒரு ஃப்ளோல எடுத்தேன். ஃபர்ஸ்ட் வந்து இங்க ஒரு கடாயில தண்ணி வச்சிருக்கேன்க்கா. 1/4 கிலோ காஞ்ச மிளகாய் இருக்குக்கா. அப்படியே எடுத்து ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே, இந்த 1/4 கிலோ மிளகாய் இதுக்குள்ள கொட்றோம். சோ இப்போ இந்த ஃப்ளேக்ஸ்லாம் அதுவும் கொட்டணும், அப்பதான் காரமா இருக்கும். ஓகே, இது வந்து அடுத்து ஒரு 30 நிமிடம் நல்லா கொதிக்க விட போறோம். இப்பதான் சொன்ன ஈஸியான டிஷ். 30 நிமிஷம் இப்ப அமைதியா இருக்கணுமா நானு? அதுக்குள்ள மசாலா இருக்கு இல்லையா, அதெல்லாம் முடிச்சிடலாம். சரி, இது வந்து 30 நிமிடம் நல்லா கொதிக்கட்டும். அதுக்குள்ள இங்க வேற ஒரு பாத்திரத்துல தண்ணி நல்லா கொதிச்சிட்டு இருக்கு. இதுல இங்க எண்ணெய் வச்சிருக்கேன் இல்லையா, அந்த எண்ணெய் கொஞ்சம் எடுங்க. இதுவா இந்த எண்ணெய் தான்க்கா. கூடவே அங்க கொஞ்சம் உப்பு வச்சிருக்கேன், உப்பு எடுங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். ஏன்னா இதை தான் நான் நூடுல்ஸை போட்டு பாயில் பண்ண போறோம். அண்ட் இது கூடவே ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம இங்க வச்சிருக்க இந்த 5 பேக்ஸ். 5 பேக்ஸா? யாருக்கு 5 பேக்ஸ்? 2 பேக்ஸ் செஞ்சா போதாதா? இல்லக்கா, 5 பேக்கெட் நூடுல்ஸ் சொன்னேன்க்கா. அதுதான். எதுக்கு 5 பேக்கெட்? அப்பதானே சேலஞ்சிங்க்கு நல்லா இருக்கும் பார்க்க. கோட்டு எடுத்து கோட்டு. இப்போ இந்த நூடுல்ஸ் வந்து நான் சாப்பிடவே இல்லையே. இப்போ என்ன பண்ணா விட்டுருன்னு நினைக்காதீங்க. சமைக்கவே வயிறு வலி வந்துடுதான் எனக்கு. வச்சு நாளைக்கு கொடுப்போம். ஐயோ. ஓகேக்கா, இப்போ இந்த நூடுல்ஸ் வந்து குக் ஆகட்டும். அதே நேரத்தில் இதுவும் நல்லா வேகட்டும். ஸோ அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம். அதாவது கண்ணு முன்னாடியே எப்படி நம்மளே இது பண்ணிக்கணுன்றதை பார்த்து ஓகே அந்த மாதிரியா? இல்லை, காரம் இருக்கும், காரமாக தான் இருக்கும். யாரும் உனக்கு சத்தியமா நான் இந்த ஐடியா கொடுக்கல. இந்த மாதிரிலாம் நான் எனக்கு நானே வச்சுக்க மாட்டேன் எப்பயுமே. நீங்க எங்க போய் சான்ஸ் பண்ணீங்க? நான் சேலஞ்சே பண்ணி இப்ப வரைக்கும் நான் பண்ணலக்கா. நீங்க எங்க போய் சான்ஸ் பண்ணீங்க? நான் அப்ப பண்ணிருந்தேன். அது அப்ப நான் கொடுத்த ஐடியா, அதனால தான் இப்ப நான் கொடுக்கல. புரியுதா? அப்ப சாப்பிட்டு 2 நாள் படுத்தே கிடந்தேன் தெரியுமா? வீக் பாடிடா. இது 2 வாரம். ஐயோ, அதாவது பரவாயில்ல. அவ்வளோ காரமாக தான் இருக்காதுக்கா. இப்படியும் சொல்ற அப்படியும் சொல்ற, எதை நம்பட்டும் நான்? நீங்கள் சாப்பிட்ற வரைக்கும் காரமாக இருக்காது நம்புங்க. இப்போ நம்ம நூடுல்ஸ் வந்து குக் ஆகிடுச்சுக்கா.
ஸோ இப்போ இதை அப்படியே தண்ணியிலேருந்து எடுத்து ஓகே வேற ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். பதறாம மெதுவா பார்த்து மென்மையா. ஸோ இப்போ இது வந்து நல்லா சூடாக ஆறட்டும். அதுக்குள்ளே நம்மளுடைய சில்லியும் நல்லா பாயில் ஆகிடும். அதுக்கப்புறம் அடுத்து நம்ம என்ன பண்ணுறது அப்படின்றத பார்ப்போம். ஓகே. சரி, நம்ம காஞ்ச மிளகாய் வந்து நல்லா பாயில் ஆகிடுச்சுக்கா. தண்ணியில் இருந்து எடுத்து வேற ஒரு பிளேட்டில் மாற்றிக்கிறேன். இதில் சூடு முழுமையாக குறைந்ததன் பிறகு இது நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம காய்ந்த மிளகாயை நல்லா ஃபைனாக அரைச்சி வச்சுருக்கேன். இதை எடுத்து வரமாக வச்சுருவோம். இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் சேர்த்துக்கலாம். இது கூடவே நம்ம அரைத்து வச்சுருந்த இந்த காய்ந்த மிளகாய் விழுதும் சேர்த்துக்கலாம். ஸோ இப்போ இதை வந்து ஒரு 15 to 20 மினிட்ஸ் நல்லா குக் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ இந்த பேஸ்ட்டில் பேசிக் திங்ஸ் போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணுவோம் போகிறோம், அவ்வளோதான். எதுக்கா? இல்லைக்கா, வெறும் இந்த பேஸ்ட்டை மட்டும் தான் குக் பண்ண போகிறோம். எதுவுமே போட மாட்டோம். இல்லை நூடுல் ஆட் பண்ணுறது கேட்குறேன். நூடுல் இல்லை ஆட் பண்ண மாட்டோம். அதை தனியாக இது வந்து ஒரு பேஸ்ட் ரெடி பண்ணுறோம், அவ்வளோதான். ஓகே. காரத்துக்காக இப்போ வேற ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றி நூடுல்ஸ் மற்ற இன்க்ரீடியன்ஸ்லாம் ஒன்றா போட்டு அதுக்கப்புறம் இந்த பேஸ்ட்டை மொத்தமாக போட்டு கலக்கி அவ்வளோதான் கொடுத்து வயிறு கலக்கி சாஸ் ரெடி ஆகிடுச்சு. சாஸ் இல்லை, ரெட் சில்லி பேஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டேன். ஓகே. இதை எடுத்து அப்படியே ஓரமாக இங்கே வச்சிடலாம். அடுத்து வேறு ஒரு பேன் எடுத்துக்கலாம். ஓகே. இதில் எடுத்துக்கலாம். எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஒரு 20 பல்லு பூண்டை நறுக்கி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். இது கூடவே ஸ்ப்ரிங் ஆனியனுடைய ஆனியன் பகுதி இருக்கு இல்லையா, அதை நறுக்கி சேர்த்துக்கலாம். ஸோ இப்போ வந்து ஒரு 2 நிமிடம் சாத்தே பண்ணிப்போங்கக்கா. இப்போ சோயா சாஸ். சோயா சாஸ் எவ்வளோ ஊற்றணும்? மொத்தமாக ஊற்றுங்க. இதில் 2 டேபிள் ஸ்பூன் இருக்குது. சில்லி வினிகர் இதுவா? 2 டேபிள் ஸ்பூன். ஃபுல்லாக ஊற்றிடுவோம். ஊற்றிடுங்க. இப்போ இது கூடவே அதாவது அது நார்மலாக ஊற்றினா கூட தெரியும். சில்லி வினிகர் அப்படின்னோடனே எனக்கு ஊற்றும் போதே ஒரு மாதிரி போகுது. ஆமாம். இப்போ அடுத்து இதெல்லாம் இங்கே பேஸ்ட் வச்சுருக்கோம் இல்லையா, ஆமாம், இந்த பேஸ்ட் எடுத்து ஆட் பண்ணிக்கலாம். ஓகே. இருந்தாலும் மன தைரியத்தை பாராட்டி கூடவே இங்கே உப்பு இருக்குக்கா, தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கலாம். சரி. நல்லா கிளறி விட்டுக்கணும். இது யாரும் டேஸ்ட்டே பார்க்க மாட்டாங்களா சமைக்கும் போது? உப்பு இருக்கா இல்லையா ஏதோ ஒன்று போட்டுவிடும். இப்போ நம்ம இவ்வளோ சில்லி பேஸ்ட் ஆட் பண்ணியிருக்கோம் இல்லையா, இதில் கொஞ்சம் அப்படியே நம்ம கம்மி பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா அந்த நூடுல்ஸ் சாப்பிட்றது சூப்பராக இருக்கும். செஷ்வான். ஆமாம், செஷ்வான் மாதிரி இருக்காது, பட் கொஞ்சம் இது டிஃப்ரெண்ட்டாக நல்லா இருக்கும். ஓகே. ஓகே, நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இந்த நேரத்தில் என் டீம்மேட்டுக்கு நான் சிக்னல் கொடுத்துட்டு இருக்கேன். நம்ம பாயில் பண்ணி வச்சிருந்த நூடுல்ஸ் சேர்த்துக்கலாம்க்கா. இப்போது இது நல்லா வந்து மிக்ஸ் பண்ணியாச்சுக்கா. கடைசியாக நல்ல ஒரு மனம் கொடுக்கறதுக்காக இதில் கொடுத்த மனம் பத்தல மிளகாலேருந்து ஸ்ப்ரிங் ஆனியன் தூவி விட்டுக்கலாம். சரிங்க, கேஷுவலாக அப்படியே. ஆமாம். ஓகே. ஸோ அவ்வளோதான்க்கா, ரெடி ஆகிடுச்சு. ஸோ இப்போ அடுத்து என்ன? டேஸ்டிங் டைம். டேஸ்டிங் டைம். இன்னைக்கு வந்து சேலஞ்ச் டைம். ஸோ லெட்ஸ் சேலஞ்ச் வித் தி ஸ்பைசி நூடுல். லெட்ஸ் கோ. ஓகே, வெல்கம் பேக் டு தி ஸ்டூபிடஸ்ட் சேலஞ்ச் எவர் ஆன் அவர் சேனல். ஸோ வந்து நாங்கள் கரெக்டாக என்ன பண்ணோன்னா, இது இந்த வெயிட் மிஷின் இருக்குல்ல, இதில் அளந்து ஒரு 300 கிராம்ஸ்க்கு வந்து நாங்கள் வச்சுருக்கோம் நூடுல்ஸ் 2 பேர்த்துக்குமே. ஸோ இப்போ நம்ம சாப்பிட போகிறோம் இது. நாளைக்கு உனக்கு ஷூட் இருக்கா? இருக்கு. எனக்கு இருக்கு. அப்போ சாப்பிடு. நாளைக்கு கேன்சல் பண்ணனா எனக்கு கேட்கக்கூடாது. ஷெஃப் எப்படி இருக்கு ஷெஃப்? டிஷ் நல்லா இருக்கா? டேஸ்டா இருக்கா? ஒரு மாதிரி பேருக்கு ஏத்த மாதிரியே இருக்கு. எனக்கு எரியுது இப்பவே, இங்கெல்லாம் எரியுது.
ஓகே இப்போ நான் ஓரளவு சாப்பிட்டேன். இதில் ஹெல்த் இஷ்யூஸ் காரணமா என் டீம்மேட்டுக்கு நான் பாஸ் பண்ணுறேன். இப்படிதான் பாஸ் பண்ணுவீங்களா? ஓகேவா? ஓகே எனக்கு எரியுது. அதனால வந்து நான் என்னோட டீம்மேட் கூப்பிட்டு இந்த சேலஞ்சை நான் பண்ண போகிறேன். அபி வாங்க அபி. அபி பண்ணி எனக்காக டேக் ஓவர் பண்ணுவார் இப்போ. ஆல் தி பெஸ்ட் அபி. நான் லைட்டாக லிப்ஸ்டிக் மட்டும் ஒட்டிட்டார். அதர் சைட் பிடிச்சிக்கோ. ஏய் அவன் முடிக்க போறான்டா. முடிட்டா அவனுக்கு ஸ்பெஷல் gift வச்சிருக்கேன். யஷ் உன்னை பாப்பனாடா 2 நாளைக்கு. Oh my god. யஷ் யஷ் last bite, come on, Yeshwanth, last bite, yeah. முடிச்சிரு. Oh my god. சரி விட அவன் தான் ஜெயிச்சிட்டான்ல. இல்லவே இல்லை, ஃபுல்லாக சாப்பிடுங்க. இருந்தாலும் என்ன எனக்கு நான் உனக்கு ஒரு பெரிய கிஃப்டாக கொடுக்கணும். பட் இப்போதைக்கு என் கையில் இருக்கிறது வந்து இது மட்டும் தான். சாப்பிடுங்க. யஷ் எப்படி ஃபீல் ஆகுது உனக்கு? பெருமையாக ஃபீல் ஆகுது. அது இல்லடா உள்ளுக்கு எப்படி ஃபீல் ஆகுது சொல்ல முடியலக்கா. என்ன ஃபீலிங்கே தெரியல. ஆனா உன் கண்ணு பாதி இதுக்கிட்ட வரைக்கும் இங்கிட்ட வரைக்கும் வந்து ரெட்டா இருக்கு. அப்படி இதை பப்ளிக் உணர்த்தணும் தான் நம்ம இதுவாக சாப்பிட்டோம். சாப்பிட்டு முடி. நம்மளே டீம் தோத்துருச்சு நம்மளது. ஏய் கை தட்டுங்கடா இவங்கள. அப்படிதான்டா இருக்கு. ஓகே இவர்கள் எழும்பக்கூடிய நிலைமையில் இல்லாதனால் நாங்கள் இப்படியே வந்து இந்த வீடியோ முடிச்சுக்கிறோம். ஸோ இதே மாதிரி வந்து இன்னும் கொஞ்சம் ஃபன்னான வீடியோஸ்லாம் வந்து ரெகுலராக நாங்கள் இனிமேல் பண்ண போகிறோம். ஆமாம் தானே? இருந்தால் பண்ணலாம். இருந்தால் கண்டிப்பாக பண்ணுறோம். ஸோ அண்டில் தென் இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான எபிசோடில் நாங்கள் வந்து உங்களை மீட் பண்ணுறோம். அண்டில் தென் திஸ் இஸ் திவ்யா, அபிமன்யு அண்ட் சொல்லுங்க, நீங்கள் சொல்லுங்க. This is Yeshwanth signing off from yours tastefully.